ஹலோ மக்களே, முருகருக்கு உகந்த நாளான மாதம் வர்ற சஷ்டியில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு மாதமே சஷ்டி வரும். நீங்கள் போய் காலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வேல் போட்டிருக்கும், அதில் வளர்பிறை போட்டிருக்கும், தேய்பிறை போட்டிருக்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சஷ்டிலையுமே உங்களுக்கான வேண்டுதலை கேட்டுக்கிட்டு முருகனுக்காக விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ரெண்டுமே மோஸ்ட் பவர்ஃபுல்லான சஷ்டி தான். ஸோ நேற்று வளர்ப்பிறை முடிஞ்சிருக்கு, சஷ்டி முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் தேய்பிறை சஷ்டி வரும். ஸோ இந்த சஷ்டி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நாளே வீடெல்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. சஷ்டி அன்னைக்குன்னு காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு நம்மளுடைய பூஜை ரூம் போனாலே தெரியும். பூஜை ரூம் ஃபுல்லாக பூலாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி முருகருக்கு வேலோ சிலையோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அபிஷேகத்தை பண்ணுங்கள். அபிஷேகத்தை முடிச்சுட்டு முருகருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கந்த சஷ்டியாக இருக்கட்டும், இல்லை திருப்புகளாக இருக்கட்டும், கந்தர் அலங்காரம்னு முருகனுக்கு உண்டான மந்திரங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை அவருக்கு முன்னாடி மனசார மனமுருகி வேண்டுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் விரதம், இந்த டே ஃபுல்லாக விரதம் இருக்கிறேன், பாலும் பழமும் விரதம் இருக்கேன் அப்படின்னா அதை முருகருக்கு நெய்வேத்தியமாக படிச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் டே ஃபுல்லாகவே சாப்பிடணும் அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டு முருகனுக்கு காலையும் மாலையும் பூஜை பண்ணுங்க. அண்ட் இல்லை நான் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு மற்ற 2 வேளை சாப்பிட்றேன், இப்போ காலைல மட்டும் நான் சாப்பிடாம இருக்கேன், மதியம் 2 வேளை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனசுக்கு எது பண்ணணும்னு தோணுதோ அதை மனசார முருகர்கிட்ட பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் எப்படி பூஜை பண்ணிங்க, இல்லை எங்களால் காலைல பூஜை பண்ண முடியாது, நாங்கள் வேலைக்கெல்லாம் போகணும், டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜையை அப்படியே ஈவினிங் வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேலே முருகருக்கான வேலோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்கள். அவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லுங்கள். சாமி ரூம் ஃபுல்லாக பூஜையால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன வேண்டுதோ அதை மனமுருகி அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ விரதங்கிறது உங்களை பொறுத்து தான். நீங்கள் சாப்பிட்டும் விரதம். ஸோ விரதங்கிறது உங்களை பொறுத்து தான். நீங்கள் எந்த மாதிரி இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ அதை உண்மையாக மனசுக்கு உண்மையாக முருகனுக்கு பிடிச்சி பண்ணுறீங்கிறது தான் இந்த விரதத்தோடைய மெயின் திங்கே. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். முருகர்கிட்ட ஒவ்வொரு மாத சஷ்டிலையும் உங்களுடைய வேண்டுதலுக்காக விரதம் இருந்து அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும்.